நண்பர்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்ம இருப்பா மீனாட்சி தானே தரமான சாப்பாடு இருக்குன்னு அன்றைக்கி சாப்பிட்டேன். அன்றைக்கி வீடியோ போட முடியல, அதனால் இன்றைக்கி போடுறேன் வீடியோ. சாரோட ஊர் சார் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். எந்த ஊர் இது? செந்துறை. நான் பிறந்த ஊர் செந்துறை. ஆமாம், சார் பிறந்த ஊர் செந்துறை. செந்துறையில் நம்ம மீனாட்சி உணவு அன்றைக்கி சாப்பிட்டேன். வேறு லெவலில் சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. வெஜிடேரியனு. சார்கிட்ட சொன்னேன் மதுரையில் சாப்பிடலாம். இல்லை சார் இங்கேயே வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு பார்க்காதீங்க. சுட சுட சோறு நண்பர்களே, தரமான சாப்பாடு. தம்பி பேர் என்ன? வேலு, வடிவேலு. ரைட்டு, புழக்கிற அன்னைக்கு சாப்பாடா? என்ன சாப்பிட்டேன்? என்ன பண்ணானே மறுபடியும் அவ்வளோ இதெல்லாம் இருக்கா? சூப்பர் தலைவா. ஆஹா, ஊற்று போதும். அடடடடா, அண்ணே வேற லெவலாக இருக்கண்ணே. ஏண்ணே சாப்பாடு வாங்கி சாப்பிடுக்கலாமண்ணே? சாப்பாடு அடடடடா எடுத்துக்கண்ணே. ஆஹா, அமேசன் ரசம் உண்மையிலே சூப்பராக இருக்குது தலைவா. சும்மா வாய்க்காக சொல்ல, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. தரமாக இருக்குது. நெய் பருப்பு ஆஹா, அவரோட சேர்ந்து நம்ம நெய்யெல்லாம் வேண்டாம். ஃப்ரை பண்ணிடுவா? ஆமாம், நெய் பருப்பு சூப்பராக போதும். மதுரை கூட அப்படி ஓட்டம் இல்லையாப்பா? என்ன சார், மதுரை கூட இந்த மாதிரி கவனிப்புல உண்மையிலே தரமாக இருக்குது. பொடி, நெய் பொடி சார். அண்ணே வாங்கினேன். ஆனியன் கொடுங்க கொஞ்சம்னா. ஒரே ஸ்பூனா ஆனியன் தோசையா? ஆனியன் வேணுமா? ஆனியன் தோசையா? சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணே. என்ன ஸ்பெஷல்? என்ன நல்லா இருக்கு? நெய் பருப்பு சூப்பராக இருக்கும். அதே சாப்பிட்டுருக்கீங்க. ரெண்டாவது தடவையா நெய் பருப்பா? வேற லெவல். உங்கள் கடைக்கு விளம்பரம் எடுத்துட்டு இருக்காரு. வடிவேல் சார், வெயிட் பண்ண நெய் வாங்க. கொலஸ்ட்ரால் சொல்லுங்க. கொலஸ்ட்ரால் ரசம் சாம்பார் இருக்குது, குழம்பு இருக்குது, மிக்ஸாக இருக்குது. சாம்பார் சாம்பார் போதும் ரசம் கொடுங்க.
சூப்பர். சாம்பார் ரசம் கலந்து எடுத்தால் வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. என்ன சார் எல்லாத்துக்கும் இதுதானே? சாம்பார் ரசத்தையும் கலந்தடிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலந்தடிச்சா மெதுவாக விற்காம விற்கானே நமக்கு விற்கவே விற்காது. கலாவன்றைவன் திருடையும் பொய் சொல்லணுங்கிறது விற்க நமக்கு விற்காது. எப்படி பொய் சொல்லி திருடன் களவாணி பிறகு விற்க நமக்கு விற்கவே விற்காது. என்ன சார் சார் செந்துரை மீனாட்சி பொம்மன் வேறு லெவல் டேஸ்ட்டு. சும்மா சொல்லக்கூடாது, அப்படி அமேசனாக இருக்குது. ஹாய், அவர் தான் ஓனர். நான் சார் வாங்க, சூப்பராக இருக்குது சாப்பாடு. சாப்பாடு எப்படி இருக்கு ஓனர்கிட்ட? தரமாக இருக்குது சார். நீங்கள் கேளுங்க. உண்மையிலே மதுரையிலோட அந்த மாதிரி சாப்பாடு யாரும் கொடுக்க முடியாது. இந்த நெய் பருப்புக்கு அந்த பொடிக்கு செம்ம டேஸ்ட்டு. உண்மையிலே சார் சூப்பராக இருக்குது. சார் தான் ஓனரு. நம்ம செந்துரை மீனாட்சி தானே? மீனாட்சி ஹோட்டல் ஓனருப்பா. ஆமாம், அருமையான சாப்பாடு. இப்போ மக்களுக்கு தரமாக கொடுத்துருக்க உணவு. நம்ம ஃபாலோவர்ஸை நம்ம சப்ஸ்கிரைபெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் குண்டாகிறதுக்கு நல்லா குண்டாகணும். அதனால் இந்த சாப்பாடை சாப்பிடுறது நல்லா. நான் எப்படி சாப்பிட்றேன்? என்ன மாதிரி சாப்பிடுமா? எல்லாமே சூப்பர் சார், சூப்பர். பா வாய்க்கு பிடிக்கியா? அன்பான மகள் வந்தால் அப்பளம் வாங்கி போதா இருக்கு, மோர் இருக்கு. நண்பர்களே, மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது மதுரை மீசமணி. இப்போ எங்கே இருக்கோம்னா செந்துரை மீனாட்சி பவனில் இருக்கான். தரமான ஒரு மதிய உணவு, சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. எல்லோரும் வாங்க, சாப்பிடுங்க, திருப்தியாக போங்க. என்ன கண்ணனே? வானே, இங்கே வானே. அண்ணனே செந்துரை கிங்கு, எங்கள் அண்ணன் ட்வின்ஸு. அண்ணே பாய்ண்ணே. செந்தூர் மீனாட்சி பவன் ஹோட்டலில் இருந்து நண்பர்களே பாய். இருப்புண்ணே. ஓகே.